ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அதிகமாக அம்மா வந்து கத்திரிக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி மெத்தடில் தான் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு 15 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக நான் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள். சும்மா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். 15 கத்திரிக்காய் நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை சமைக்கிற வரைக்கும் தண்ணியிலே போட்டு வைங்க, இல்லைனா கலர் மாறிடும். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துடுறேன். தண்ணி இல்லாமல் கத்திரிக்காவை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். நான் வந்து இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது கூட புளி கரைசல் சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துடுறேன். புளி கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ குக்கரில் செய்ய போகிறதுனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்க போகிறதில்ல. நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு இருக்கும் குக்கரில் செய்யும் பொழுது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நான் ரொம்ப அதிகமாக வைக்கல, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிட்டு உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க. 2 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ நல்லா சூப்பராக மேலே வந்து எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்கிற குழம்புல எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சதுனாலே குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் செய்வீங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.